அதிகமான அகந்தையோட முடிவு என்ன தெரியுமா? வீழ்ச்சி தான். அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, இல்லை தனி மனிதனாக இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 11வது அதிகாரம், வசனங்கள் 36 முதல் 40 வரை. இந்த போர்ஷன் தான் நம்ம இந்த அதிகாரம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ராஜாவை குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ராஜாவை குறித்து இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒரு நாளும் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்லப்படுது. இந்த பகுதியில் அந்த ராஜா என்ன செய்யறான், தனக்கு தானே பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான். நம்ம ராஜாவாயிட்டோம், நிறைய ராஜ்யங்களை நம்ம கீழே இருக்குது, நம்ம கிட்ட நிறைய சொத்து செல்வங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அகந்தையாகவும் திமிராகவும் என்ன செய்யறான், தன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இது ஃபாலோ பண்ணிட்டு வந்த பரிசுத்தமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறான், பரிசுத்தமான கோவில்களில் என்ன செய்யறான், அவன் சுரூபங்கள், அதாவது விக்கிரகங்கள், புதிய தெய்வங்களை, தான் மூதாதையருக்கு தொடர்ந்து நம்பி வந்த தெய்வங்களை விட்டுட்டு பொன்னாலும் வெள்ளியாலையும் தெய்வங்களை செஞ்சு அதை வச்சு அது ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறான். இதோட முடிவு என்ன ஆகுது? இது கொஞ்ச நாள் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அவன் ஓகே, நம்ம செய்யறது கரெக்டு. நிறைய பேர் அந்த மாதிரி தானே, நம்ம செய்யற தவறுகள் செய்துக்கிட்டே போவாங்க. செய்ய சில நேரங்கள்ல அது தடுக்கப்படாம தொடர்ந்து அவங்கள கடவுளை அனுமதிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மேலும் 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 தவறுகள் செஞ்சுட்டே போவாங்க. அந்த மாதிரி சில வருடங்கள் போகுது. அதுக்கப்புறம் முடிவா என்ன நடக்குது? இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க, வடதிசை ராஜா தென் திசை ராஜா 2 பேரையும் விட்டுட்டு தான் இவன் ஆட்சிக்கு வந்தான். அது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த 2 பேரும் பலம் கொண்டு திரும்பவும் இவனை வீழ்த்த வர்றாங்க. அதுதாங்க இந்த போர்ஷன், இன்னைக்கு உரிய போர்ஷன். இதுல நமக்குரிய மெசேஜ் என்னன்னா, அதிகமான அதிகாரம் பொறுப்புகள் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு, செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் போது நம்ம அமைதியாகவும் சரியான நீதி நேர்மையாகவும் வாழணும், அகந்தை கொள்ளக்கூடாது. இதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற மெசேஜ். இது மாதிரி தொடர்ந்து பைபிள் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா.